எஸ்டிஆர், நிஷா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்களுடன் நடித்திருக்காங்க. தக்லை ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. உலகமெங்கும் உங்களுக்காக. இன்னொருத்தையும் கூப்பிட்டுலாம் சார். அதாவது இவர்கிட்ட நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டார். கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டா அதுக்கு வேற மாதிரி பதில் சொல்லுவார். சினிமால இவருக்கு தெரியாததும் இல்லை, சினிமால இவரு தெரியாதவனும் இல்லை. இவர் ஏற்கனவே பல வருஷங்களா செஞ்சு வச்சதெல்லாம் இன்னைக்கும் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு என்சைக்ளோபீடியா, அப்படிப்பட்ட ஒரு டிக்ஷனரி நம்ம ஊர் சொந்தம் கொண்டாடக்கூடிய தக்குக்கே தக்காக இருக்கக்கூடிய பெருங்கவி நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களை யார் வேணா நாங்க வந்து லைவ கொஞ்ச நேரம் சைட்ல வச்சுட்டு இந்த ரெண்டு தக்ஸோட கொஞ்ச நேரம் சில் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு மியூசிக் தக்கு, ஒரு சினிமா தக்கு. என்னது சார் என்னது? யார் ஃபர்ஸ்ட் பேச போறீங்கன்னு ரெண்டு தக்குங்க இருக்கிறதுனால லைவ் போற மாதிரி கத்துறாங்க அவங்களாம். ஃபர்ஸ்ட் இப்படிதானே வந்தாரு. ஆமா சார். சார் சூப்பர் சிங்கருக்கும் உங்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு லவ் இருக்கு. அந்த லவ் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இந்த ஃபினாலேக்கு வந்திருக்கீங்க. What do you have to say? ஏன்னா இங்கேருந்து நிறைய சிங்கர்ஸ் வந்து நான் சினிமாவில் they have contributed to my music. Yes. Like Rachika, so many people. So keep doing what you're doing. God bless everyone. Thank you sir, thank you. And இந்த சீசன்ல ஒரு ஃபேக்டரியில ஒரு bunch of பசங்களை ரெடி பண்ணியிருக்கோம். அவங்களும் நீங்க சீக்கிரமா அவங்க ஸ்டுடியோக்கு கூட்டு போகுமாறு அன்புடன் கேட்குறோம். அன்புடன். Thank you. எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா? இல்லைன்னா நம்ப மாட்டேங்குது. அங்கே
கண்ணை எடுக்க முடியலன்னா டைலாக் வேற வந்தது, கண்ணு வேணும். யாரு கண்ணுன்னு சொல்லு. ஊரு கண்ணு உங்க யார் மேலேயும் படாம இருக்கிறதுக்கு எங்களோட ஐயோ, ஊர் கண்ணு படணும்னு தான் நான் சினிமாலே நடிக்கிறேன். இது சும்மா ட்ரெய்லர் தான். தக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி சார் இத்தனை வருஷமா உங்களை வந்து இப்போ மிஸ்டர் சினிமான ஒஃபிஷியலாக நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம் சார், எழுதி வச்சுக்கலாம். தெரியும்ல உங்களை எல்லாருமே இப்போ மிஸ்டர் சினிமான்னு தான் நாங்கள் வந்து உங்களை ரெஃபரே பண்ணுறோம். இல்லை, இவரும் மிஸ்டர் சினிமா தான். நாங்கள் எல்லாருமே சினிமா தான். அதில் ஒவ்வொரு துறையை பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவர் இதுக்கு வந்திருந்தா இப்படி ஆயிருப்பாரு, நான் அதுக்கு வந்திருந்தா எப்படி ஆயிருப்பேன் தெரியாது. ஏன்னா இவர் முனைப்பு எனக்கு இல்லைங்கிறது ஒரு பொறாமையே உண்டு. கன்னடக்கம் அவரோட மியூசிக் பற்றி அவரே நான் என்ன தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, நான் அந்த பியானோ கற்றுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, வரமாட்டேங்குது. ஏன்னா மிருதம் கற்றுக்கிட்டதுனால அப்போ அது மாதிரியே பார்த்துருந்தா இப்படி கை ஓட மாட்டேங்குது. அப்போ நான் போய் கேட்டேன், இளையராஜா சார் கேட்டேன். அவர் மியூசிக்கில் பையன் அனுப்பிச்சாரு. அவருக்கு 2 நாள் டோர் அடிச்சிருச்சு எனக்கு கற்றுக் கொடுக்குறது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி இவங்க உத்தரவு பண்ணக்கூடாது கேட்கலாம்னா ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரு. என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிஸ் அப்படின்ட்டாரு. அது தெரியாம போச்சு. நான் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதான் ஓஹோ, அதனால நமக்கு இருக்கிறது சரியா பண்ணாலே போல, அதுக்கு அடுத்ததுக்கு போறதுக்குள்ள அதுதான் தப்புங்கிறத நான் முதலில் சொல்லி அதனால இவர்கிட்ட விட்டேன். தேங்க்யூ சார். ஆமா, ஏன்னா இது ஒரு துறை இன்னொரு ஆள் கொடுத்தா உங்க ஒர்க் ஃபாஸ்டா நடக்கும். நிச்சயமா எல்லாத்தையும் நம்ம பண்ணி சிவாஜி சார் சொல்லுவாரு, டேய் எல்லாத்தையும் பண்ணாங்களா இந்த வேலை கெட்டு போயிடும். அது புரியறதுக்கு இருக்கிற வயசாயிடுச்சு. அந்த மாதிரி மாறி மாறி நீங்க உங்களுக்குள்ள இப்படி அன்பு